Triumph 660 37.7 நியூட்டன். நீங்க டைகர் 815. கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் ரெக்கமெண்டேஷனில் வரணும் ஒரு நம்பிக்கை. அதுதான், வேறு எதுவும் இல்லை. என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பயோவில் கொடுத்துருப்பேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ போய் பாருங்கண்ணா. பைஸ் அண்ட் கேர்ள்ஸ். ரெக்கார்டு இது போட்டு இந்த கிளிப்பு போட்டு பண்ணியிருந்தேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஸோ ஹாய் காய்ஸ், நாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு என் ஃப்ரெண்டோட பைக் டெலிவரி எடுத்து வந்துருக்கோம். ஸோ ஒரு மாதிரி கடல் மாதிரி இருக்குது இங்கே ஃபுல்லாகவே. ப்ரோ ஷோரூம் ஓனர் ஆஃப் ஃப்ளாஷ்பேக். காய்ஸ், கடல் மாதிரி இருக்கு நீ சொல்லு, இல்லையா ஷோரூம் மாதிரி தான் இருக்கு நான் சொல்லுவேன். கடன் வாங்கி போட்டாங்க. ஸோ வந்து 660 எடுக்க போகிறோம். 660 தானடா? 660 Triumph Daytona. என்ன பைக் தெரியல. 660. அட பேயில மோன், நீ புரோக்கரா நீ? ரெண்டு காட்டு அது பேக் கேமரா திருப்பி எடுத்து. ஏய், என்ன புடிச்சிட்டு விடவே நீ தான் ஓனர். ஸ்டார்ட் இப்ப தான் பண்ணேன். ஓகே. ஏய், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அது அதான் இப்போ இறக்குவாங்கல்ல, அப்போ ஓட்டி 660 ரெண்டு ஓட்டு வச்சுக்கேன். 660 தான் தர மாட்டாங்களே. மாதிரி வியடா பாக்குறாங்கடா அவங்க. ஹெல்மெட்ல கேமராலாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போய் அந்த வண்டிலாம் பார்த்துட்டு வாடா. அது முடிச்சிட்டு அதை போய் பார்ப்போம். 12 seconds later. பாப்ஸ் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். பாப்ஸ் இல்லையா? வாங்கிட்டு வரலாம். நம்ம சைடுல நீங்க வேணா இங்க அலோவ் பண்ணுவீங்களா? இங்க பண்ணலாம்ல. ஏய், பைக்னா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது ஆஃப் ரோட் பர்பஸ். ஓகே. அப்படி ஆஃப் ரோட்னா ஆஃப் ரோட் தான் 60%, 40% சிட்டிசன். ஓகே ஓகே. அண்ட் இது வந்து சேஃப். இது என்ன சிசி? 400 cc. சேம். இதுவும் 400 cc. சேம் இன்ஜின் தான். இன்ஜின் வைஸ் டியூன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. டியூன் பண்ணி உங்களுக்கு மைலேஜ் வைஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிருக்காங்க. ஆனா பவர்லாம் கம்மி. பவர்லாம் கம்மி, இதை விட இது கம்மி. அண்ட் ஸ்டார்டிங் பீரியட்ல இப்போ 100 cc ஓட்டுற பர்சன் வந்து 400 ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பைக் இது. அந்த ஸ்க்ரூஸ் தான் ரொம்ப நான் விரும்ப மாட்டேன், அந்த ரைசிங்லாம் எனக்கு கொஞ்சம் வேணாம் அப்படின்னா நார்மலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இதே எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து ஸ்பீட் தான் நம்ம இது வந்து எடுக்கலாம். நம்ம எடுக்கிற வெர்ஷனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரைட் பை வயர், கீ மூவ்லைஸ்டு, அண்ட் நெக்ஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன் சஸ்பென்ஷன், இன்ஜின் டியூனிங். ஸோ இதுவும் அந்த இன்ஜினும் ஒரே இன்ஜின் தான். ஸோ டியூனிங் வந்து இந்த இன்ஜினுக்கு மட்டும் டியூன் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ மூவ்லைஸ்டு இதில் கிடையாது. கீ மொபைலைஸ்னா இது நீங்க கீ போட தேவையில்ல. கீ போடணும். கீ போட்டா சென்சார் இருக்கு. ஓகே. அந்த சென்சார் இதுல கிடையாது. ஓகே ஓகே. அதுல இருக்கு. சாரி, இதுல இல்ல, இதுல இருக்கு. ஓகே ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் அதுக்காக ப்ரைஸ் சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகே. அது 660 தானேண்ணா? வந்து பார்க்கலாமா? என்ன மனுஷன்? ஸோ கைஸ், இதுதான் Triumph 660. இது வந்து ஒரு 600 cc சூப்பர் பைக். 95 PS பவர் அட் 11,250 RPM, 69 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பழைய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன். இது 10 lakhs கிட்ட வருங்க. காரத்துக்கு வேற லெவலில் இருக்குது. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இன்னும் ஓட்டி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் போல. ஆன் பண்ணலாமா தெரியல, இந்த யார்ட்ட கேட்போம் ஆன் பண்ணலாமான்னு. ஆன் பண்ணும் போல இதில் பாரு ஏதோ ப்ளஸ்ன்னு காமிக்குது. அப்புறம் சர்வீஸ் இன்டர்வல். சர்வீஸ் இன்டர்வல், ஹீட்டு, ஃபியூல் ஸ்டேஷன், F1 மெனு, RPM. ரொம்ப நேரம் நோண்ட வேணாம், அதை திட்ட போகிறாங்க, இறங்கிடலாம். ஸோ இது வந்து டைகர் 850ங்க. இந்த ஃபுல் சிசி பார்த்தீங்கன்னா 888. ஸோ இதுவும் இன்லைன் 3 சிலிண்டர் பைக். இது நியர்லி 14 lakhs கிட்ட வரும். இது ஓடி என்னோட அது ஒரு மாதிரி கப்பல் மாதிரி இருக்குடா. அது கப்பல் வண்டி கப்பல் சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. எல்லாமே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சுவிட்சஸ் எல்லாமே பார்க்க சொல்ல மச்சான். இதில் பாரு, அது டிஸ்பிளேவோட நீ ஸ்பீடு ஓட்டினல, ஸ்பீடே சாட்டிஸ்ஃபைட் தான் மச்சான். மச்சான் உனக்கு வந்து இதில் டிஸ்பிளே மாற்றுறது எல்லாமே இருக்கு. டிஸ்பிளே மாற்றல, ஸ்டைல் போல. அந்த ஸ்டைலு சூப்பரில். அது பாரு, இந்த ஸ்டைல் நல்லா இருக்கு. என்ன சொன்னேன் இப்போ? சூப்பராக இருக்கும் ஸ்டைல். அதுதான் சூப்பர் பைக்.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரியான ஜோக். நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி கப்பல் மாதிரி இருக்கு. என்னடா பண்ணுறீங்க? பூமேக்ஸ் எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு. பேசிக்ஸ் நான் பேசிக்கா இருப்பேன், அதான் பேசிக்ஸ் போடுவேன். அவங்க வர்றா, அது எவ்வளோடா அது? 20,000. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடுச்சு வச்சு. பெட்ஷீட் வாங்கி போட்டு போயிடலாம். 4 பெட்ஷீட்டை சுத்திக்கிட்டு போய் கீழே வந்தோன்னா ஒன்றும் ஆகாது. அதுக்குன்னு பெட்ஷீட் போட்டு சுத்துவியா? யாரா இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இவ்வளோ பல்லு வேற இவ்வளோ க்ளோஸ். சரிவா, அந்த ஸ்பீட் பைக்கை போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ கைஸ், இதுதான் அந்த ஸ்பீடு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஹசார்ட் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஒரு மாதிரி இது ஏதோ இந்த ஸ்கேம்ப்ளர் மாதிரி இருக்கும் தெரியுமா? நீங்கள் ஸ்கேம்ப்ளர்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பைக்கு. நல்லா இருக்குது. ஸோ இது வந்து 390 தான், 460 398.6 34 கரெக்டாக 39.8 இது பிஎஸ் பவர் 40 அதான் 40 பிஎஸ் பவர் அட் 8000 RPM. சரியா இருக்குங்க, ஒரு மாதிரி ஒரு அடி பொய்யா இருக்கும். ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? வா 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 மாதிரி பைக்கு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரியல, ரேட்டு தெரியல, நான் வந்துட்டு கேட்டு சொல்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் எல்லாம். எனக்கு சரியாக தெரியும், நான் பார்க்காம வந்துட்டேன். பட் 460 நெட்டி போலுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்பவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இந்த பிரேக்கிங் மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குது. திடத்திற்கு ஏபிஎஸ் வேலை செய்யுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் ஏபிஎஸ் இல்லைன்னா நீங்கள் பவராக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி. அதனால வேலை செய்யுது. சரி, ஓகே, நம்ம பார்க் பண்ணிவிட்டு டெலிவரி எடுத்துட்டு இருக்கு நான் பார்ப்பேன். அண்ணா கீ அதில் வைக்கிட்டா? ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஒரு ஒன்று ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. 1 2 3 ஓகே. நீ இந்த பைக்குக்கு எங்க வா, இந்த பைக்கோட பவர் என்னன்னு தெரியுமா? எவ்வளோ காருக்கு பவரா? அதெல்லாம் நீ பார்த்து வந்துருப்பேன், சொல்லு. நல்ல ஜெண்டு பூனமா இருந்ததுன்னு சும்மா இல்லாம எல்லாம் 40 ஹார்ஸ் பவர் 8500 RPM. 8500 RPM என்னன்னு சொல்லு. தெரியுமா தெரியாதா? அந்த இன்ஜின் இருக்குல்ல, அப்படியே ஜரக் ஜரக் அடிக்கும் டாக்கு. அது ஒரு நிமிஷத்துக்கு உனக்கு 8500 டைம்ஸ் அடிக்கும் போது உனக்கு வந்து 40 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் இந்த பைக்கோட பவர். இப்போ 37.7 Nm of torque at 6500 RPM. ஸோ 6500 RPMல இது 37.5 Nm torque கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா IBM, தென் இது என்னது? இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டிஸ்பிளே. ஓகே. ஸோ இது வந்து ஹசார்ட் லைட் அவங்கள வந்து நார்மலாக கொடுத்துறாங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இல்லை நம்மளா காசு கொடுத்து போடுறது இல்லை. இப்போலாம் வர பேசிக்கான வண்டியிலேயே ஹசார்ட் லைட் வருது. இது டைமில் தரலன்னா அவங்க ஆன் பண்ணி பார்ப்போம். வேற லெவல் இருக்கு. எக்ஸாஸ்ட் ஓட்டு. ஸோ இது எக்ஸாஸ்ட் வச்சுருங்க. யூஎஸ்டி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். இது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது, பார்த்து நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 110 mm + 110/80 ஃப்ரண்டர் 110/80. ஸோ இதில் ரேடியேட்டர் கார்டு வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருவாங்க. வேறு எக்ஸாஸ்ட் சூப்பராக இருக்குது, நம்ம மாற்றிக்கலாம். ஸோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி MRF இருந்தாங்க, இப்போ வந்து வெரஸ்டின் மாற்றிட்டாங்க. அதனால ஒரு ட்ராக் யூஸ்க்கான டயர் தான். செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் டிஸ்க்கு வரும். செயின் இந்த பக்கம் இதுவும் ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கண்ணாடி அவங்களே கொடுத்துட்டாங்களா? ஓ. A few moments later.
இல்லையே. அதான் அதுக்குள்ளே அவன் போயிட்டான். இது வந்து ஸ்ட்ரீட் ட்ரிபிள் RS 765. சூப்பராக இருக்குல்ல? எப்படி இருக்கு? ஏய் நல்லா இருக்குடா. இது வந்து சல்மான் கான் வச்சிருக்காரு நினைக்கிறேன். சல்மான் கான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் போலாமா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டாப் ஸ்பீட் எவ்வளோ சொன்னாங்களா? 160+. 160+. நம்ம ஓட்ட மாட்டோம், இதெல்லாம் ஓட்டுவான். ஃபியூயல் எவ்வளோ போட்டாங்க உனக்கு ஃப்ரீயா? 3.3 3,03,000 கிட்ட வந்துச்சு. 400cc பைக். ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து 13 liters ஆஃப் டேங்க். மைலேஜ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா 25 to 30. ஹைவே எவ்வளோ வருது? 35. ஸோ ஹைவே பார்த்தீங்கன்னா 33 to 35. அதுதான் அவ்வளோதான். 5 அதிகமாக கொடுக்கும் ஹைவேனா. அதான் ப்ரோ யூடியூபரா நீங்கள்? ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கீங்க. Wow, nice. ஏய் அப்பாடா, இந்த டியோ வண்டி எடுக்கிறியா ஆக்டிவா வண்டி எடுக்கிறியான்னு கேக்குறாரா? டியோவா ஆக்டிவாவா? ஆக்டிவாவான்னு கேக்குறாரு. நான் சொன்னேன் டிவிஎஸ் எக்ஸ்எல் புதுசா விட்டுருக்காங்க. ட்ரையம்ப் சொன்ன நான் வந்துச்சா என்னன்னு? அப்பாவுக்கு ட்ரையம்ப்னா தெரியாதுப்பா, யாருக்குமே தெரியாதுப்பா ட்ரையம்ப்னா. என்ன சொன்ன அதுக்கு? எங்க அப்பா டிவிஎஸ் எக்ஸ்எல் எடுத்துட்டு வரேன் இருங்க, இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அவ்வளோ வேற எதுவும் இல்லை, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.